வல்லவர். ஆமென். யார் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு விடுதலை கொடுக்க இயேசு போதுமானவராய் இருக்கிறார். அவர் நல்ல தேவன். அவர் நம்மை ரட்சிக்கவே இந்த பூமிக்கு வந்தார். ஜனங்களுடைய பாவங்களை தீர்க்கவே இயேசு கிறிஸ்து அவரே நமக்காக இந்த பூமியில வந்து நம் பாவங்களுக்காக ஒரே தரம் மரித்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். மீண்டும் வருகையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறதா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அவருக்கு உண்மையாகவும் உத்தமமாக நடக்கும் போது நம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் நல்ல விடுதலையோட வாழ்க்கையை நடத்தி தேவனுக்கு முன்பாக எப்போதும் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை பெருக கடவார். நம்மளை ஆசீர்வதித்து அவர் உயர்த்துவார். எந்த ஸ்தானத்தில் நம்ம உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் உண்மையா இருந்தது போல நாமும் உண்மையா இருப்போம் என்று சொன்னார். நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அவர் நம்மளை உயர்த்த அவர் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்க. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் யாராக இருந்தாலும் மாய்மாலமான வாழ்க்கையை விட்டு நாம என்ன பண்ணோம், உண்மையுள்ள வாழ்க்கைக்கு நம்ம வரும்போது நிச்சயமாக இந்த ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பாருங்க, ரோமர் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, இந்த பிரபஞ்சத்தின் இந்த வேஷத்தை தெரியாதபடிக்கு தேவனுடைய நன்மையும் பிரியமும் அவருடைய சித்தமும் என்னது என்று சொல்லி அறிந்து நீங்க நடப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் நல்ல சமாதானத்தை கட்டளையிடுவார். அவர் உங்க வாழ்க்கையிலே சந்தோஷத்தை தருவார். நிறைவான ஆசீர்வாதங்களோடு உங்களுக்கு நடத்துவார். அவர் சொல்றார், நீதி வழிகள் எப்படியா இருக்கிறது, தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தரும், அதனோட வேலையை கூட்ட மாட்டேன் என்று சொல்லுகிறார். அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு இந்த இடங்களில் இதை சொல்லிக் கொண்டிருக்கிற நாங்கள் அவர் நன்மை பெற்றபடியினாலதான் உங்களுக்கு முன்பாக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பார்ந்த சகோதரனே, இந்த இயேசுவை அறியாமல் இருப்பீங்கன்னு சொன்னா, இந்த இயேசுவை பற்றி தெரியாமல் இருப்பீங்கன்னு சொன்னா, நிச்சயமா இந்த நாங்க சொல்லுகிறதை கேட்டு இந்த ஆண்டவர் உங்களுக்காக உங்கள் குடும்பங்களுக்காக அவர் தன் ஜீவனை கொடுத்திருக்கார் நீங்க எண்ணும் போது நிச்சயமாக உங்க பாவ வாழ்க்கை மாறும். உங்களுக்கு சமாதானம் இருக்கும், சந்தோஷம் நிறைவா இருக்கும். அந்த ஆண்டவர் ஒருவர் தான் சமாதானத்தின் காரர். அவரை நீங்க நம்புங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா.